உசுரே நீதானே நீதானே நடலாவும் கூட. உனக்கு பெரிய அண்ணன் தான் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்னா ரெஸ்பெக்ட். நான் என்ன பண்ணிட்டேன் சேகர்? நான் இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு போறா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உலகம் ஒரு உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பெரிய உலகம் இருக்கு. என் குழந்தைய எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். எனக்காக நீ திவ்யா கிட்ட அவமானப்பட்டிருக்க, அதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன். ஐயோ சார், என்ன சார் நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழக்கூடாதுன்னு இவங்க 2 பேர் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நினைக்கிறாங்க. இங்கே நடனா ஒருத்தன் துள்ளுறான், அங்கே ஒருத்தன் குதிக்கிறான். இதுவே நல்லா தூராக இருந்தால் கரண்ட் கம்பத்தில் கட்டி வச்சு தோலை உரிச்சிருப்பேன். பார்ப்போம், தேவைப்பட்டா அதை இங்கேயே செய்வோம். தலையில் அடிபட்டிருக்கு அவருக்கு, அதனால தான் இப்படி அடிக்கடி தலைவலி வருது. அட கடவுளே, என்னங்க சார் அடிபட்டிருக்குன்னு சொல்றீங்க? ஆனா இவனை கேட்டா அப்படியெல்லாம் எதுவும் அடிபடலைன்னு சொல்றான். அட கடவுளே, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ அம்மா, எதுக்குமா எங்களை எப்படி சோதிக்கிற? நான் உங்க பிள்ளைக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், கொஞ்சம் கேரா இருக்கும். அவரை ட்ரீட்மெண்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போங்க, நான் பின்னாடியே வரேன். கூட்டு போங்க. வாங்க. மேடம் உட்காருங்க. சொல்லுங்க மேடம், இப்ப நான் சொல்ல போற விஷயம் பேஷண்ட்டுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சா ரொம்ப பயப்படுவாங்கன்னு தான் அவங்கள நான் அனுப்பி வச்சேன். அப்படின்னா அவருக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையா சார்? சரி, எதா இருந்தாலும் சொல்லுங்க. இப்ப நீங்களும் உங்க ஹஸ்பண்டை நினைச்சு பயப்படலாம் வேணாம். நீங்க தைரியமா இருந்தாதான் உங்க புருஷனை காப்பாற்ற முடியும். உங்க புருஷனுக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு மேடம். அவர் மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. டாக்டர் என்ன சொல்றீங்க? அவர் மூளையில ரத்த கசிவு இருக்கா? அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தாச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். அவரை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. இங்க பாருங்கம்மா, இப்ப அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் இருக்கிற பிரச்சனையை வெளிப்படையா சொல்ல வேண்டியது ஒரு டாக்டரா என்னோட கடமை. கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. அப்பதான் அவருக்கு இருக்க பிரச்சனைய நீங்க சரியா புரிஞ்சுக்க முடியும். அவருடைய மூளை கொஞ்சம் கொஞ்சமா நினைவு இழந்துட்டு வருது. அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவாரு. இந்த நிலைமையில அப்படியே விட்டுட்டா கொஞ்ச நாள்ல முழுசா நினைவு இழந்து கோமா ஸ்டேஜுக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் கூட வந்துடும். அப்படி போனா அவர் உயிர்க்கே கூட ஆபத்தாயிருமா? டாக்டர், இப்போ என்ன பண்றது? அவரை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. அவர் உயிருக்கு எந்த ஆபத்து இல்லாம காப்பாத்தி கொடுங்க டாக்டர். அவர் இல்லைன்னு நானும் உயிரோட இருக்க மாட்டேன். எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். அழாதீங்கம்மா, எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. நாம தான் அதை தேடி போகணும். உங்க புருஷனை காப்பாற்றணும்னா அவருக்கு உடனடியா தலையில ஆபரேஷன் பண்ணணும். அப்பதான் ரத்த கசிவை சரி பண்ண முடியும். டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஆபரேஷன் பண்ணுங்க. எப்படியாச்சும் அவர் உயிரை காப்பாத்தி கொடுங்க, அது போதும் எனக்கு. அதுக்கான வசதிகள் இந்த ஹாஸ்பிட்டல்ல இல்லம்மா. நான் சென்னை ஹாஸ்பிட்டலோட அட்ரஸும் டாக்டர் நேமும் நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கறேன். நீங்க இன்னைக்கு சென்னைக்கு கிளம்பி நாளைக்கு காலையில டாக்டரை பாருங்க. மத்ததெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, இந்த ரிப்போர்ட்டை நீங்க அவங்க கிட்ட காட்டுங்க. கண்டிப்பா அவங்க உங்க வீட்டுக்கார குணப்படுத்துவாங்க. கவலைப்படாம இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வாங்கம்மா.
அப்படின்னா துளசி ராஜபாண்டியை கூட்டிட்டு சென்னைக்கு போறாளா? போகட்டும். சென்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போற ராஜபாண்டி திரும்பி உயிரோட வரவே கூடாது. சென்னையில் இருக்கிற சின்ராசு அவன் தங்கச்சி துளசியை பார்க்க வரக்கூடாது. அப்படி வந்தா அந்த இடத்துல சின்ராச போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரத்தை வீரசிங்கத்துக்கு அனுப்பி அப்படி சின்ராசு ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். துளசி யாரோட உதவியும் இல்லாம கஷ்டப்படணும். அவ அண்ணனை உள்ள அனுப்பிட்டு ராஜபாண்டிய மேல அனுப்பிட்டு அவ அனாதையா நிக்கணும். இதெல்லாம் நான் நடத்தி காட்டுவேன். டேய் குட்டி பையா, நீ என் வயித்துல வந்து பிறக்க போறியா இல்ல இந்த பாப்பா வந்து என் வயித்துல பிறக்க போறாளா? ஓ, எனக்கு யார பிடிக்கும்னு கேக்குறீங்களா? எனக்கு உங்க 2 பேரையும் தான் பிடிக்கும். பொண்ணே. ஐயோ, பாத்துட்டீங்களா? பாத்துட்டேனே. நான் பேசினதெல்லாம் கேட்டுட்டீங்களா? கேட்டுட்டேனே. உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே இதுதான். என்னது? இல்ல ஒண்ணு வரலாம் கூட மறுபடியும் முயற்சி பண்றப்ப. என்னது? வெக்கம். மாம்சு, எனக்கு வெக்கப்படவும் தெரியும். பாக்குறீங்களா? காட்டு. ஐயோ அம்மா முடியல. பாரதிராஜா படம் ஹீரோயினுக்கு அப்புறம் இப்படி வெக்கப்படுற ஒரே ஆள் நீதான். என்னவா? சரி, பொம்மையை வச்சு என்ன பண்ணிருந்த? அதுவா, எனக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. அதான் ஆம்பளை புள்ள பிறக்குமா இல்ல பொம்பளை புள்ள பிறக்குமான்னு சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. சீட்டு குடிக்கலாம் உட்காந்து பாத்துட்டு இருக்க முடியாது. இல்ல உனக்கு குழந்தை தானே பெத்துக்கணும். பெத்துக்கிட்டா போச்சு.